பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். 1 சாமுவேல் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 21. கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்ததையும் முன்னிட்டு இஸ்ரவேலினின்று மாட்சி அகன்றுவிட்டது என்னும் பொருட்பட அவள் தன் குழந்தைக்கு இக்கபோது என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலை உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நற்கருணை நாதர் உங்களுடைய நடுவிலே ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக அவர் வீற்றிருக்கின்றார். எனவே அவரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவரோடு இணைந்து நானும் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நான் ஜெபிக்க போகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார். எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ துக்கமான காரியங்கள், எவ்வளவோ கஷ்டங்களின் நடுவிலே நீங்கள் நடந்த பொழுதும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய அற்புதங்களை நினைத்து அவர் உங்களுக்கு செய்த அனைத்து காரியங்களையும் நினைத்து நன்றி செலுத்தி அவரை மட்டுமே ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருங்கள். புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க உற்சாகத்தோடு இந்த இரவு பொழுதிலே, இந்த நாளின் இரவு பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபியுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றார். கடவுளுடைய அந்த மகிமையை காத்து கொள்ளுவது எப்படி? கடவுள் நமக்கு தரக்கூடிய அந்த மாட்சிமையும் மகிமையும் நம்மை விட்டு எடுக்கப்படாதபடி நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்களை மோயிசன் பார்வோனுடைய பிடியில் இருந்து அவர் வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு அழைத்து செல்லும் பொழுது அவர் ஆண்டவரிடம் ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார். நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் நான் இந்த இடத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்றும் ஒரு பிடிவாதமான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கின்றார். பாருங்கள், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவருக்கு மறுமொழி அளிக்கின்றார். நான் உன்னோடும் உமது மக்களோடும் நான் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இரவு நேரத்திலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு உண்பதற்கு மன்னாவை கொடுத்தார். அவர்கள் இறைச்சி வேண்டும் என்று கேட்ட பொழுது காடையை கொடுத்தார். செங்கடலை 2ஆக பிளந்தார். எதிரிகள் எல்லோரையும் முறியடித்தார். அவர்களுக்கு எதிராக வந்த அனைத்து அரக்கர்களையும் அவர் கொன்று குவித்தார். ஆனாலும் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் அவர் இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய பேழையை பெலிஸ்தியர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் இடையே பெரிய போர் யுத்தம் நடக்கின்றது. அந்த நேரத்திலே இஸ்ரவேல் ஆண்டவரை தேடாதபடி தன்னுடைய சொந்த பலத்தினால் பெலிஸ்தியர்களை எதிர்த்து போரிட்டார்கள். நடந்தது என்ன? அங்கே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை தோற்கடித்தார்கள். ஆண்டவருடைய பேழையை அவர்கள் கவர்ந்து சென்று விட்டார்கள். இதை கேட்ட உடனே அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்குள் ஒரு போராட்டம். இந்த செய்தி ஏலி என்கின்ற குருவானவருக்கு அறிவிக்கப்படுகின்றது. போரிலே அவருடைய 2 புதல்வர்களும் மரித்து போய்விடுகிறார்கள். இந்த செய்தியும் அறிவிக்கப்படுகின்றது. அந்த உடன்படிக்கை பேழை, கடவுளுடைய மகிமை இஸ்ரவேல் மக்களை விட்டு போய்விட்டது என்று அறிந்த உடனே அவர் பின்புறமாக விழுந்து குறுக்கெலும்பு உடைந்து மரித்து போய் விடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த நாளிலே, அந்த போரிலே, யுத்தத்திலே இஸ்ரவேலர்கள் முறிந்து பின்னிட்டு ஓடினார்கள். 30,000 காலாட்படைகள் விழுந்தார்கள். மகா பெரிய பிரச்சனைகள் உண்டாயிற்று. அழிவு ஏற்பட்டது. உடன்படிக்கை பேழைகளை பிடித்து கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆசாரியராக இருந்த ஏலியும் 2 மகன்களும் மரித்து போய்விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இது கடவுளுடைய மகிமை ஒரு மனிதனிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நடக்கக்கூடிய அனைத்து கலாமிட்டிஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய
பயங்கர ஒரு பிரச்சனை, அழிவுக்கு அது காரணம் என்பது. அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு அப்படியே கடந்து சென்றும் பொழுது ஒரு இடத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு ரயில் பெட்டி இருப்பதை பார்த்தேன். ஒரு காலத்தில் அந்த ரயில் பெட்டியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம் செய்திருப்பார்கள். ஆனால் நான் அதை பார்த்து யோசித்து சென்று கொண்டு இருந்த பொழுது எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. ஆண்டவர் என்னோடு பேசுவதை நான் உணர்ந்தேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ இதே போல் புறக்கணிக்கப்பட்டு விடாதபடி, என்னுடைய பிரசன்னம் உன்னை விட்டு போய்விடாதபடி இருக்க நீர் எனது சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு பேசியதையும் அவருடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புவதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, உடனடியாக சென்று நான் செய்த பாவத்திற்காக மனம் அருந்தி ஒரு பாவ சங்கீர்த்தனத்தை செய்து மீண்டும் இழந்து போன என் ஆண்டவருடைய ஆன்மீக ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எனவே தான் மிகவும் கவனமாக நாம் செயல்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது போலியாக இறை வார்த்தை உரைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள். நம்மை அழித்து விடும்படியாக சாத்தான் ஊழியர்களையே அவன் எழுப்பி விடுவான். எனவே வாழக்கூடிய நாட்களிலே மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு நற்செய்தி பணியாளர், அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை தேடி வருவார்கள். ஆனால் இந்த காலகட்டங்களிலே அவர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போனார், ஆண்டவருடைய மகிமையை இழந்து போனார். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அவரோடு நான் பயணித்தவன். அவர் ஆண்டவரை விட்டுவிட்டு பெயருக்காக நற்செய்தி பணியை செய்து கொண்டு பெரிய பிசினஸை செய்து கொண்டு இருக்கின்றார். அந்த பிசினஸ்லே அவருக்கு லாபம் கிடைக்கிறபடினால் கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் அவரை அந்த ஊழிய பாதையில் இருந்து பிரித்து கொண்டு போய்விட்டான். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த மாட்சிமையும் மகிமையும் இழந்து போய் விடுகிறார்களோ அவர்களோடு கடவுள் தங்குவது இல்லை, ஆண்டவர் அவர்களோடு இருப்பது இல்லை. எனவே மிகவும் கவனத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். எபிரேயர் 6வது அதிகாரம் 4 6 வரை உள்ள வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றும் கடவுளுடைய நல் வார்த்தைகளை இனி வரும் உலகத்தில் பலன்களையும் ருசித்து பார்த்தவர்கள் மறுதலித்து போனார்கள், இயேசுவை மறந்து போனார்கள். கடவுளுடைய மகனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து அவமானப்படுத்தப்பட்டார் என்பதையும் கூட அவர்கள் மறந்து போனவர்கள். அவர்கள் புது பிறப்பு அடைய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரட்சிப்பு அடைவது எளிது. புரொட்டஸ்டன்ட் கூட்டங்களிலே பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டவள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் என்று அந்நிய பாஷையில் பேசுகிறவர்களையும் பார்த்து இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் மேல் கடவுளுடைய மகிமை இருக்கிறதா என்பது மிகவும் நாம் கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கடவுளுடைய மகிமை அவரிடம் இல்லை என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதே வீண், முற்றிலும் வீண். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை சுவைத்து பார்க்க முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை விட்டு மகிமை எடுத்து கட்டப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி சிறைப்பட்டு போனதான் ரகசியம் என்ன? இன்று நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் உடன்படிக்கை பெட்டியாய் கடந்து வந்த நற்கருணை நாதர் உங்களோடு கூட இருக்கிறாராம். அவர் உங்களோடு கூட இல்லை என்றால் நீங்கள் அந்த மகிமையை இழந்து போவீர்கள். அன்று இஸ்ரவேல் மக்கள் மகிமைக்கு எடுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் 1 சாமுவேல் 2:17 சொல்லுகிறது. பிரதான அந்த குருவானவராக இருந்த ஏலியின் பிள்ளைகள் பாவம் வானளவில் எட்டியது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் அந்த கோயிலுக்குள் செய்த அந்த திருப்பணியில் செய்த பாவங்கள் விண்ணகத்திற்கு எட்டியது. எனவே குருக்களே, ஆயர்களே, நற்செய்தி பணிகளை செய்து கொண்டு இருக்கிறவர்களே, புரொட்டஸ்டன்ட் பாஸ்டர்களே, கவனமாக இருங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய மகிமை எடுத்துக்கொள்ளாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அரசியல் செய்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுப்பீர்கள் என்றால் ஐயோ உங்களுக்கு கேடும். ஆண்டவருடைய கோபம் வரும் பொழுது நீங்கள் அழிக்கப்பட்டு போவீர்கள். உங்களுடைய ஆத்துமாம் நித்திய நரகத்திற்கு தள்ளப்பட்டு விடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் எஸ்ஐயா தீர்க்கதரிசி
39வது அதிகாரம் 2 எழுதுகின்றார், உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பிளவை உண்டு பண்ணிவிட்டது, அந்த பிளவினால் கடவுளுடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்த இயேசு சுவாமி நம்மோடு கூட இருக்கின்றார். எசேக்கியேல் 18:20 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பாவம் செய்கின்ற ஆத்துமாவே சாகும் என்று, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று நீதிமொழிகள் 28:13 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் காரிருள் கடந்து வருவதற்கு முன்பாக இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு அவரை நோக்கி வருவோம். இந்த மாதத்தில் எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கலாம், எவ்வளவோ குற்றங்களை புரிந்திருக்கலாம். மீண்டும் மீண்டும் நற்கருணை நாதர் உங்களை தேடி வருகின்றார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களோடு தங்குவதற்காக. என் பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கிறார்களே, அவர்களோடு நான் கூட இருப்பேன் என்று சொல்லி உங்களை நாடி வருகின்றார். எனவே இந்த நாளிலே மனம் திருந்தி மனம் மாறி நற்கருணை நாதரிடம் நம்மையே அர்ப்பணிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த மாதத்தின் கடைசி நாளிலே எங்களை நாடி வந்திருக்கின்றீர். நாங்கள் செய்த பாவங்களும் குற்றங்களும் எங்களுடைய திரு கண்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே என்கின்ற ஒரு வார்த்தையை உம்மிடம் நாங்கள் சொல்வதற்காகவே இந்த நேரத்தில் எழுந்து வந்திருக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, உமக்கு எதிராக பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம். கோலை உள்ளத்தோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை இழந்து போய் தவிக்கின்றோம். இந்த நேரத்திலே உம்மை நாடி வந்து இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் செய்த பாவங்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்திருக்கின்றேன். அவருடைய பாவங்கள் என்ன என்ன என்பதை அவர்கள் அறிவார்கள். நீரும் அறிவீர் சுவாமி. இந்த நேரத்திலே அவர்களுடைய பாவங்களை நினைவு கூறாதபடி அவர்களை ஆசீர்வதித்து மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. இழந்து போன ஆன்மீக பிரசனத்தை மீண்டும் கொடுப்பீராக. மகிமையின் மக்களாக மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே இந்த மாதம் முழுவதும் நோய்வாய்ப்பட்டு ஐயோ என்னுடைய நோயிலிருந்து விடுதலை இல்லையே என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து மீட்பை கொடுப்பீராக. அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வாழ்க்கையில் நடப்பதாக. உண்மைக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் சிந்தையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.